ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல Redmi Pad Pro 5G இன்னைக்கு Amazon and Flipkart ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த பேடை பொறுத்தவரை வைஃபை மெத்தட் அண்ட் 5G நெட்வொர்க் இது மாதிரி ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு வைஃபை மெத்தடோட பிரைசிங் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் 5Gயோட பிரைசிங் லான்ச் பண்ணல. ஸோ லான்ச் பண்ண உடனே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வைஃபை மெத்தடோட ஸ்டார்டிங் பிரைஸே உங்களுக்கு 27,000 ரூபாய். இந்த 27,000 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த Redmi Pad Pro 5Gல உங்களுக்கு ஒரு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. போன வருஷம் கன்சிடர் பண்ணும்போது இந்த வருஷம் டிஸ்பிளே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. போன வருஷம் 10 இன்ச் தான், ஆனா இந்த வருஷம் 12 இன்ச். அது மட்டும் கிடையாது, 2.5K ரெசல்யூஷன்ல உங்களுக்கு டவுலி ஆட்டம் ஸ்பீக்கருக்காகவும் டவுலி விஷன் இங்க கிளாரிட்டிக்காகவும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. டேபை பொறுத்தளவு அது மட்டும் கிடையாது, ஒரு நல்ல ஒரு பிளாக்ஷிப் சிப்செட் இங்க 7S Gen 2 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரு மேஷுவான பேட்டரி 10,000 amps பேட்டரி உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த பேடை பொறுத்தளவு. ஆனா இதோட வெயிட் கிட்டத்தட்ட 1/2 கிலோங்க. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களும் ஒரு சில டிராபேக்கோடையும் இந்த பேடு இருக்கு. அதை பத்தி தான் நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா அதை ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Redmi Pad Pro 5Gயோட பாக்ஸ். ஒரு முன்னாடி உங்களுக்கு பவர்ட் பை உங்களுக்கு ஹைப்பர் OS அண்ட் உங்களுக்கு டாப்ல உங்களுக்கு டவுலி ஆட்டம்ஸ் அண்ட் விசன்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஒரு மேஷுவான பாக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோனே நமக்கு முதல்ல டேப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கண்டெய்னர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது யூசர் கரண்ட் வாரண்டி புக்ஸ், இன்னொரு கண்டெய்னருக்குள்ள உங்களுக்கு ஒரு டைப் சி கேபிளும் உங்களுக்கு ஒரு 33 வாட் சார்ஜரும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Redmi Pad Pro 5G இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் இருக்கு, வைஃபை அண்ட் 5G. வைஃபையோட பிரைசிங் தான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அந்த வைஃபைல பார்க்கும்போது ரெண்டு கலர் வேரியன்ட் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ தட் இதுல பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 6 120GB வேரியன்ட் ஒரு 22,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் உங்களுக்கு 8 120GB வேரியன்ட் ஒரு 25,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஹையர் வேரியன்ட்டா 8 256GB வேரியன்ட் ஒரு 27,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 3 பேஸ் வேரியன்ட் ரெண்டு கலர் வேரியன்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த டேபோட டிசைன்ல இருந்து ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மேஷுவான டிஸ்பிளே, கிட்டத்தட்ட 12 இன்ச் ஒரு டிஸ்பிளே, ஒரு சூப்பரான நல்ல ஒரு மெட்டாலிக் பினிஷ்ல டூயல் டோன் பினிஷ்ல பேக் சைட்ல கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஒரு 4 ஸ்பீக்கர்ஸோட இந்த வட்டம் சென்டர்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் அதாவது செல்ஃபி கேமராவோடையும் இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. 4 எட்ஜஸ்மே நல்லா கர்வியா கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதோட வெயிட் கிட்டத்தட்ட 1/2 கிலோக்கு மேல இருக்கு. கையில ஹோல்ட் பண்றதுக்கு கொஞ்சம் வெயிட் கூட தான் இருக்கு. என்னதே இருந்தாலும் இதை பொறுத்தளவு நல்ல ஒரு சாலிடான லுக் அண்ட் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு மேஷுவான டிஸ்பிளேயும். சோ இது மாதிரி ஒரு சிறப்பு அம்சங்களோட இந்த டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்குனே சொல்லலாம் இந்த பேடை பொறுத்தளவு. அடுத்து இந்த பேடோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 12.1 இன்ச் ஒரு IPS LCD டிஸ்பிளே, ஸ்மூத்னஸ்க்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட், டவுலி விசன்ஸோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 600 nits வித் 2.5K ரெசல்யூஷன்ல கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ஆலையும் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேக்கு தாறுமாறா இருக்குங்க. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் பாக்குறாகட்டும் செம்ம மேஷுவான டிஸ்பிளே, செம்ம கிறிஸ்பியான டிஸ்பிளே அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான கலர் ரீப்ரொடக்ஷனும் அருமையான உள்ள ஒரு தரமான ஒரு டிஸ்பிளே இந்த பேட்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. என்டர்டைன்மெண்ட்லாம் தாறுமாறா இருக்கு. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லவே வேண்டாம், சூப்பராகவே இருக்கு. அண்ட் டச் சென்சிட்டிவ் அருமையா இருக்கு. அண்ட் ஸ்மூத்னஸ்க்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட் வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த டிஸ்பிளேவை பொறுத்தளவு. ஓவரால் ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே. சோ இந்த வட்டம் Redmi Pad Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த பேட்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 566 கிராம், திக்னஸ் 7.5 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 ஹைப்பர் OS ஓட ஃபர்ஸ்ட் டேப்பா இவங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த அண்ட் LPDDR4X RAM UFS 2.2 சப்போர்ட் அண்ட் 4 ஸ்பீக்கர் வித் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட் வித் டவுலி ஆட்டம்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து Wi-Fi 6 Bluetooth 5.2 2 மைக்ரோஃபோன்ஸும் இல்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் விர்ச்சுவல் RAM சப்போர்ட் அண்ட் உங்களுக்கு S Pen சப்போர்ட் இருக்கு. அது போக வயர்லெஸ் கீபோர்ட் சப்போர்ட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பென் அண்ட் இந்த கீபோர்ட் பை பண்ணணும்னா செப்பரேட்டா தான் நம்ம வாங்கிக்கணும். சோ தட் இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் Redmi Pad Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த பேட்ல பேட்டரிங்க, ஒரு மேஷுவான பேட்டரி, கிட்டத்தட்ட 10,000 mAh பேட்டரி, ஸ்பிளிட் பேட்டரி சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட் சார்ஜர். ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. சார்ஜ் ஆயிடுச்சுன்னா தாறுமாறான ஒரு பேக்கப் கண்டிப்பா இந்த டேப்ல இருக்குங்க. உங்களுக்கு ஒரு மாடரேட் யூசரா இருந்தா ஒரு 2.5 நாளைக்கு வரைக்கும் வருது. ஹெவி யூசரா இருந்தா 1.5 நாளைக்கு வரைக்கும் தாக்கு பிடிக்குது. ஒரு தாறுமாறான ஒரு பேட்டரி பேக்கப்போட இந்த வட்டம் Redmi Pad Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ அடுத்து இந்த பேடோட கேமராங்க, இங்க பிரைமரி சென்சர் 8 MP, செல்ஃபி கேமரா 8 MP, 1080 30 frames per second ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல எடுக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சில வீடியோஸ் கால்ஸ், ஒரு சில மீட்டிங்ஸ் இது மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கு நல்லா கன்வீனியன்ட்டா இருக்கு. பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பொறுத்தளவு கிடையாது. குட் நல்லா இருக்கு.
பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. திரும்பியும் சொல்லிக்கிறேன் இந்த கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த பேடை பொறுத்தளவு உங்களுக்கு Snapdragon 7S Gen 2 ஒரு 4 மார்க்கெட்டை கூட 2.4 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 710 எடுத்து வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு சிப்செட் இந்த டேபுக்கு எடுத்து வந்திருக்காங்க. ஏன்னா இந்த டேபை பொறுத்தளவு உங்களுக்கு கீபோர்டு யூஸ் பண்றோம், எஸ் பென்லாம் ஃபார் டிராயிங்ஸ் அண்ட் ஒரு சில விஷயங்கள் கன்வெர்ட் பண்றதுக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போறோம். ஸ்பிளிட் ஸ்கிரீன்ஸ் இருக்கு, மல்டி விண்டோஸ் இருக்கு, ஃப்ளோட்டிங் விண்டோஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த சிப்செட்டை நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கு இன்னொரு மெயினான ரீசன் இங்க ஹைப்பர் OS. இங்க இன்னைக்கு டேப்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹைப்பர் OS எடுத்து வந்திருக்காங்க. செம்ம மாஸ் கட்டியிருக்காங்க, செம்ம ஃப்ளூயண்டா இருக்கு, செம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கு. அது மட்டும் கிடையாது, என்டர்டைன்மெண்ட்லாம் தாறுமாறா இருக்கு. அதை தவிர்த்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஸோ டிஸ்பிளேக்கு WVSN சப்போர்ட்டும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக அந்த 4 ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் தாறுமாறா இருக்கு. ஸோ இவ்வளவு சிறப்பம்சங்களோட இந்த சிப்செட்டும் சேரும் போது பயங்கரமான ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டேப்ல இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் இந்த சிப்செட் ஒரு சூப்பரான அவர் கொடுக்குற வேலையை கரெக்டா செஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ப்ராசஸர் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Redmi Pad Pro Wi-Fi வெர்ஷன் அண்ட் 5G வெர்ஷன். 5G வெர்ஷனுக்கு இன்னும் பிரைசிங்கே ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஸோ வைஃபைக்கு மட்டும் தான் பிரைசிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் சேல்ஸும் போய்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ தட் இந்த பேடை பொறுத்தளவு யார் யாருக்கெல்லாம் முதல் செட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நான் வீடியோஸ் பார்ப்பேன், ஓடிடி ஆப்ல நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், நிறைய கேமிங் விளாடுவேன், இந்த மல்டி டாஸ்கிங்லாம் நிறைய பண்ணுவேன். எனக்கு நிறைய இந்த டிராயிங் வரையறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் கிடையாது, நிறைய நோட்ஸ் எடுப்பேன். எனக்கு காம்பாக்டா வேணும், ஈஸி டு டிராவலா இருக்கணும், பேட்டரி பேக்கப் அருமையா இருக்கணும். இது மாதிரி கனவுகள் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் இந்த பேட் உங்களுக்கு கொடுக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது யாருக்கு செட் ஆகாது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த நான் 24 hours பார் 7 கால் நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு காம்பாக்டா வேணும், ஒரு வெயிட் கம்மியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த பேட் செட் ஆகாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேடை பொறுத்தவரை ஒரு என்டர்டைன்மெண்ட் யூசேஜ் அண்ட் நிறைய அந்த ஆஃபீஸ் ஒர்க்ஸ் அண்ட் எக்ஸல் சீட்ஸ் இது மாதிரி ஃபில் பண்றவங்களுக்கு, நிறைய நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு, நிறைய டிராயிங்ஸ் பண்றவங்களுக்கு, நிறைய பிளே பண்றவங்களுக்கு ஏற்ற அளவுக்கு தான் இந்த பேடை ரெடி பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதோடயுமே இங்க அக்ரிஸான பிரைசிங்ல பேஸ் வேரியன்ட் 22,000 கொண்டு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த டேப் பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேப்பை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. தேங்க்யூ.